ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜோஹோல இருந்து 2 ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜோஹோலேருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். எல்லாமே ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல், இல்லைனா வெப் டெவலப்பர், இல்லை குவாலிட்டி அனாலிஸ்ட் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட்டாக தான் இருக்கும். சில டைம்ஸ் நான் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கும் கொடுத்துருப்பேன். இது அதை விட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது ப்ரோக்ராமிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ இல்லை இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதற்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது 2 ரெக்யர்மெண்ட்டுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்பேஜுக்குள்ளே போகும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ டெக்னிக்கல் ஜாபுக்குள்ளே போகணும், அதாவது ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே ப்ரோக்ராமிங் நாலேஜஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா ப்ரோக்ராமிங் கோர்சஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஇ, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா பேஸ், இந்த எல்லா கோர்சஸுமே ஹேண்டில் பண்ணி ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆன்லைன் ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் போக இப்போ 12th இல்லை 10th முடிச்சுட்டு லீவில் உங்கள் வீட்டில் யாராவது உங்களோட தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இப்போ கிராஷ் கோர்ஸாக நம்ம சம்மர் கோர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். அது பைத்தானாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேர்டு எக்ஸலை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் கற்றுக்கணும், ஒரு வெப்சைட் டிசைனும் நினைக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டை ரெஃபர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 ரெக்யர்மெண்ட்டுக்கான லிங்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சக்ஸஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அது போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும். இது எல்லாமே நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? Establish a customer advocacy program and identify satisfied customers. இப்போ நம்ம எல்லாமே என்னன்னா நீங்க கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னாவே இப்போ நானுமே இன்ஸ்டியூட்ல இருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அது அவங்க ஒரு கிளைண்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அவங்க என்ன மாதிரி படிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணோம். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ஜோஹோவில் அவங்களோட ப்ராடக்டை நீங்கள் அந்த கஸ்டமர் உங்களுக்கு வேல்யூபிள் கஸ்டமர் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்னெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்றது தான் இதை சொல்லியிருக்காங்க. போஸ்டர் பாசிட்டிவ் ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் ரிவ்யூஸை நீங்கள் போஸ்ட் பண்ணணும். கிராஃப்ட் கஸ்டமர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன்ஸு. நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட இப்போ ஜோஹோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு அது அவங்களோட சக்ஸஸ் ரிவ்யூஸ்லாம் கேட்டு நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணணும் சோசியல் மீடியாவில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மானிட்டர் அண்ட் ஆசஸ் த இம்பேக்ட் ஆஃப் கஸ்டமர் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்லாம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே அவங்க கஸ்டமரை ஃபோக்கஸ்டாகவே தான் இந்த இருக்கணும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஏன்னா திஸ் இஸ் அ கஸ்டமர் சக்ஸஸ் எக்ஸிக்யூட்டிவ். இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க இந்த ரோல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோஹோ ஃபோக்கஸே என்ன அப்படின்னா உங்களோட கஸ்டமரை எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கணும், அவங்க கிளைண்ட்டோட எப்போவுமே இன்ட்ராக்ஷனாக இருக்கணுன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட கீ ஸ்கில்ஸ், அதாவது என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸெப்ஷனல் வேர்பல் அண்ட் ரைட்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகேவா? வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இருக்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் அப்படின்றது என்த்யூசிங் ஃபார் என்கேஜிங் வித் த டைவர்ஸ் குளோபல் கஸ்டமர்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதாவது கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்யூனிகேஷன் வெர்பல்லாம் ஓரளவு இதாக இருக்கணும். 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கஸ்டமர் சக்ஸஸ் ரோல்ஸில் நீங்கள் இருந்திருக்கணும் அப்படின்றது. ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்ல ரோல் தான். ஏன்னா நீங்கள் இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜோஹோவில் பொறுத்த வரைக்கும் சேலரி நல்லாவே இருக்கும். உங்களோட நேம் கொடுங்க, ஜெண்டர் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள், மெயிலா ஃபீமேலான்றது, இமெயில் ஐடி கொடுங்க, எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சரியா? மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கீங்க அப்படின்றது கொடுத்துக்கோங்க, உங்களோட ஸ்கூல் நேம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அவங்க
டுவெல்த்தோ முடிச்சிருந்தா ஓகே, இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் நேமில் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எந்த டிகிரி காலேஜ் நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஸ்கூல் முடிச்சுட்டே நீங்கள் ஏதாவது இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் 12th முடிச்சுட்டே கூட மார்க்கெட்டிங்கில் இருந்திருப்பீங்க. நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்றது, எந்த கரண்ட் எம்ப்ளாயராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கொடுங்க. முடிஞ்ச அளவு ஸ்கூல் நேமே கொடுங்க. காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, கரண்ட் சிடிசி எவ்வளோ வாங்குறீங்க, எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோ வாங்குறீங்க, நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ, வில்லிங் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி ரோலுக்கு, நான் டெக்னிக்கல் ரோலுக்கு போகிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது எஸ்ஆர் நோ கொடுத்துங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எஸ் கொடுத்துட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கில் செட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் டெக்னிக்கல் ரோலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டெக்னிக்கல் சப்போர்ட்டு, கஸ்டமர் சப்போர்ட்டு, ப்ராடக்ட் சப்போர்ட்டு, ட்ரபிள் ஷூட்டிங், இதில் உங்களுக்கு எதில் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது கொடுங்க. ஓகே, ஹவு டு யூ நோ அபவுட் திஸ் ஓப்பனிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா யூடியூப்னு கொடுத்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஹாவ் யூ அட்டெண்டட் இன்டர்வியூ வித் ஜோஹோ ஃபார் லாஸ்ட் 6 months முன்னாடி ஏதாவது இன்டர்வியூ ஜோஹோவில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்து தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரெஸ்யூம், உங்களோட ரெஸ்யூமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க அதை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டுட்டு இதை ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். ஓகேவா, அதாவது 2 ரோலும் எப்படி பாருங்க. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு அதை கஸ்டமரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எடுக்க போறீங்க. ஸோ அதுதான் இந்த ரோல் ரெண்டையுமே ரிலேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, we are seeking a dynamic and detail oriented person to join our growing teamக்கு கேட்டிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி யூஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸில் யூஸ் பண்ண தெரியணும். முதல்ல கூகுள் ஆட்ஸ், யூடியூப், சோசியல் மீடியாலெலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது போட்டிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க, கஸ்டமரோட இன்ட்ராக்ஷனு, அந்த ப்ராடக்ட்டை பற்றி எப்படிலாம் பேசணும், A-to-B டெஸ்டிங், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மெயினாக அவங்க வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் போயிட்டுருக்கு. நம்மளுமே அடுத்த இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் போடலான்ற பிளான்லேயும் இருக்கும். இதில் 3 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ P2B டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷரும் நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நாட் அப்ளிகல் கொடுத்துட்டு அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க ஃப்ரெஷர் ரோலில் இருந்தே தான் கொடுத்துருக்காங்க. சேம் நான் வந்து ப்ரீவியஸாக கொடுத்த மாதிரி தான். என்னன்னா கஸ்டமர்ஸ் சக்ஸஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ஸ்கூல் நேம் கேட்டிருந்தாங்க. முடிஞ்சளவு ஸ்கூல் நேம் கொடுங்க. காலேஜ் முடிச்சுக்கும் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிகிரி இருக்கணும் அப்படின்றது. இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்கனாலும் பார்க்கலாம். ஏன்னா ஜோஹோ பொறுத்த வரைக்கும் அவங்க மேஜராக வந்து ஸ்கில்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர், குவாலிட்டி அனலிஸ்ட் ரோல்னு வச்சுக்கோங்களேன், டிகிரி இருக்கணும் அப்படின்றது பார்ப்பாங்க. ஓகே, டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் B2B டிஜிட்டல் மார்க்கெட்டராக எவ்வளோ இருந்துச்சு, கரண்ட்டாக என்ன ஜாப் டைட்டில் இருந்தீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸ்கில் செட்டு, நோட்டீஸ் பீரியடு, லொக்கேஷன் இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் வந்து வரும். இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 12th முடிச்சிட்டோ 10th முடிச்சிட்டோ இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர், வில் see you on next video.